தற்போதைய அண்மை தகவலாக பார்ப்பது விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அடுத்த இளையாண்டிப்பட்டு கிராமத்தில் அறுந்து கிடந்த மின்கம்பியை மிதித்த பெண் உட்பட 2 பேர் பலியான சம்பவம் தற்போது நடந்திருக்கிறது. அண்மை தகவலாக பார்க்கிறோம். இளையாண்டிப்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த செல்வம் என்பவரின் மனைவி சாந்தி, வீரப்பன் மகன் அய்யனார் ஆகியோர் மின்சாரம் தாக்கி பலியானதாக தற்போது தகவல் வெளியாகியிருக்கிறது. தோட்டத்தில் மல்லிகை பூ பறித்து கொண்டிருந்த போது அறுந்து கிடந்த மின்கம்பியை மிதித்து சாந்தி மற்றும் அய்யனார் பலியானதாக தற்போது தகவல் வெளியாகியிருக்கிறது. தாவேக ஆட்சியின் நிர்வாக திறமையின்மையால் தொடர்ந்து மின் விபத்துக்கள் ஏற்பட்டு உயிரிழப்புகள் அதிகரித்து வரக்கூடிய நிலையை நம்மால் பார்க்க முடிகிறது. தற்போது விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அடுத்த இளையாண்டிப்பட்டு கிராமத்து அறுந்து கிடந்த மின்கம்பியை மிதித்த பெண் உட்பட 2 பேர் பலியாகி இருக்கின்றனர். அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். தற்போதைய அண்மை தகவலாக பார்ப்பது விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அடுத்த இளையாண்டிப்பட்டு கிராமத்தில் அறுந்து கிடந்த மின்கம்பியை மிதித்த பெண் உட்பட 2 பேர் பலியான சம்பவம் தற்போது நடந்திருக்கிறது. அண்மை தகவலாக பார்க்கிறோம். இளையாண்டிப்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த செல்வம் என்பவரின் மனைவி சாந்தி, வீரப்பன் மகன் அய்யனார் ஆகியோர் மின்சாரம் தாக்கி பலியானதாக தற்போது தகவல் வெளியாகியிருக்கிறது. தோட்டத்தில் மல்லிகை பூ பறித்து கொண்டிருந்த போது அறுந்து கிடந்த மின்கம்பியை மிதித்து சாந்தி மற்றும் அய்யனார் பலியானதாக தற்போது தகவல் வெளியாகியிருக்கிறது. தாவேக ஆட்சியின் நிர்வாக திறமையின்மையால் தொடர்ந்து மின் விபத்துக்கள் ஏற்பட்டு உயிரிழப்புகள் அதிகரித்து வரக்கூடிய நிலையை நம்மால் பார்க்க முடிகிறது. தற்போது விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அடுத்த இளையாண்டிப்பட்டு கிராமத்து அறுந்து கிடந்த மின்கம்பியை மிதித்த பெண் உட்பட 2 பேர் பலியாகி இருக்கின்றனர். அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம்.